ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட் அல்வா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அந்த கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நான் அதில் 2 டீஸ்பூன் நெய் போடுறேன். நெய் உருகிருச்சு. இப்போ நம்ம அதில் முந்திரி ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் செவந்ததும் நம்ம அதில் திராட்சை பழத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி திராட்சை வறுந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 4 கப் துருவின கேரட் எடுத்திருக்கேன். அது என்னென்னா 4 பெரிய சைஸ் கேரட்டு. அந்த கேரட்டை நம்ம நெய்யிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வறுத்துக்கணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். 4 கப்பு கேரட்டுக்கு நான் 2.5 கப் பால் எடுத்திருக்கேன். அந்த கேரட் நல்லா பால்லையே நல்லா வேகணும். ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. பால் நல்லா வத்தி வரணும். பாருங்கள், இப்போ நல்லா பால் வத்திருச்சு, கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 கப்பு கேரட்டுக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் கேரட்டுக்கு 1/4 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி ஆகும் நம்ம சுகர் ஆட் பண்ணதால். இப்போ அதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. டென் மினிட்ஸ் கழித்து நம்ம அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு மறுபடியும் நல்லா கலரி விட்டுருங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கேரட் எல்லாமே நல்லா சுருண்டு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு சூப்பரான, கலர்ஃபுல்லான, டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.